Hi students, good morning. In our previous session we have seen India's foreign policy. அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி பார்த்தோம். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட முக்கிய நோக்கங்கள், எய்மை பற்றி பார்த்தோம். டுடே செஷன் இஸ் பஞ்ச்ஷீல், அதாவது பஞ்சசீலம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பஞ்ச்னாலே ஃபைவ்ன்ட்டு அர்த்தம் அண்ட் இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் வேர்ட். ஷீல்னாலே விர்ச்சுவஸ், அதாவது நல்ல பண்புகள்ன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த five principles of peaceful coexistence between India and China, அதாவது இந்த பஞ்சசீல கொள்கைகள் அப்படின்றத, அதாவது பஞ்சசீலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது இந்தியாலையும் இல்லைன்னா சைனா, இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துறதுக்காக ஒரு 5 பிரின்சிபல்ஸ், 5 கொள்கைகள்ன்றது உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் சைனாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த சு என் லாய் அப்படின்றவர், இவங்க ரெண்டு பேர்களுக்கு இடையே பஞ்சசீல கொள்கை, பஞ்சஷீல் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ஸ் உருவாக்கப்பட்டது. இது வந்து 1954 ஏப்ரல் 28 அன்னைக்கு இந்த பஞ்சஷீல் அப்படின்ற பிரின்சிபல்ஸ் வந்து 5 பிரின்சிபல்ஸ் கையெழுத்தானது. இந்த ரெண்டு அரசாங்கங்களும், இந்தியா அண்ட் சைனா ரெண்டு அரசாங்கங்களும் என்ன அந்த 5 கொள்கைகளை எது அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டரி இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்ஜினிட்டி. ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ்ன்றது ஒரு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒவ்வொரு நாடும் அதோட எல்லையையும் அதோட இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்ஜினிட்டி, அதாவது இறையாண்மையையும் மதிக்கணும். ஒவ்வொரு நாடும் அதோட எல்லைக்குட்பட்ட இறையாண்மையையும் மதிக்கணும்ன்ட்டு சொல்றது. செகண்ட் ஒன், மியூச்சுவல் நான் அக்ரெஷன், அதாவது பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பகுதியை கைப்பற்றக்கூடாதுன்றது. தேர்ட் ஒன், மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அதாவது ஒரு நாடு ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருந்ததுன்னா, ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குற வரைக்கும் தான், ஹெல்ப் கேட்டால் தான் அந்த விஷயத்தில் நம்ம தலையிடணும். ஸோ நம்மளா போய் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் அந்த கண்ட்ரியோட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஃபோர்த் ஒன், ஈக்வாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பர நலனுக்கான சமத்துவம் இல்லைன்னா ஒத்துழைப்பு தருதல். எல்லா விஷயங்களுக்கும் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணும், ரெண்டு நாடுகளும் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன், பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ட், அமைதியாக சேர்ந்து இருக்கணும், அதாவது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கணும்ன்றதான். இந்த கொள்கைகள் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தோனேஷியாவில் 1955 நடந்த ஆப்ரிக்கா இல்லை ஏஷியா அந்த மாநாட்டில் தான் கையெழுத்தானது. ஸோ ஆஃப்ரோ அண்ட் ஏஷியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1955 இன் இந்தோனேஷியா. ஸோ அந்த மாநாட்டில் தான், அதாவது ஆப்ரிக்கா ஏஷியா மாநாட்டில் தான் கையெழுத்தானது. இதில் பேண்டுங் பிரகடனம் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க, அதாவது பேண்டுங் டெக்ளரேஷன் அப்படின்ட்டு சேர்த்துக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையோட நிர்ணயிக்கிற அடிப்படை காரணிகள் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒரு 5 மார்க் கொஷின், லாஸ்ட் இயரில் இது ஒரு 5 மார்க் கொஷினாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன், ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி, நாட்டோட புவியியல் அமைப்பும் அதோட பரப்பளவு பார்க்கணும். செகண்ட் ஒன், நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் philosophical பேசிஸ், நாட்டோடைய வரலாறு, பாரம்பரியம் இல்லைன்னா தத்துவம் அடிப்படையிலானதாக இருக்கணும் வெளியுறவு கொள்கைகள். தேர்ட் ஒன், நேச்சுரல் ரிசோர்சஸ், அதோட இயற்கை வளங்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஃபோர்த் ஒன், த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஃபிஃப்த் ஒன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசியல் நிலையாக இருக்கணும், அரசியல் வந்து நிலையானதாக இருக்கும், அரசாங்க அமைப்பும் நிலையானதாகவும் இருக்கணும். சிக்ஸ்த் ஒன், த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அமைதியை ஏற்படுத்துகிற நாடாக இருந்ததுன்னா எந்த ஒரு ஆயுதங்களும் அதிக அளவு வச்சிருக்க கூடாது, அந்த ஆயுதத்தை பிரிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஸோ அமைதியை விரும்புகிற நாடாக இருந்ததுன்னா, ஸோ இந்த நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கவே கூடாதுன்றதுல வெளியுறவு கொள்கையோட முக்கியமான அடிப்படை காரணியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமையுடையதாக இருக்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் மில்லியோ, அதாவது சர்வதேச சூழ்நிலைக்கேற்ப வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி. இது லாஸ்ட் டைமோட 5 மார்க் கொஷின்ஸாக இருந்தது. அண்ட் தென் ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 1960s, 1950 இல்லைனா 1960
வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசிக் 1950 அண்ட் 60s எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950 60ஸ்ல இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படின்றது. ஸோ 1950s ஏன் சொல்கிறோன்னா 47ல் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. 50s ஏன் சொல்கிறோன்னா அப்போ தான் இந்தியாவோட ரிபப்ளிக் குடியுரிமைன்றது குடியுரிமை சட்டம் எல்லாமே போடப்பட்டது அப்பதான். குடியுரிமைனா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது 1950ல தான். ஜான் 26ன்றதை ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாடு எப்படி இருந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, நாட்டோட முதல் பிரதமராக இருந்தவர் அப்போதைக்கு யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அவரோட கைடன்ஸ் படி என்னன்னா அதுதான் பஞ்சஷீல் என்ற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டதுன்ட்டு பார்த்தோம். ரொம்ப காலமா காலனைசேஷன்ல இருந்தது, அதாவது காலனிய ஆதிக்கத்துக்குட்பட்ட ஒரு பகுதியா இருந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த அந்த டைம்ல இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் காலனிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிச்சு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிறைய கடுமையான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்ப அந்த பிரைம் மினிஸ்டர் அதாவது நேரு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்தாங்க. அதுக்கு சோவியத் அண்ட் சோசியலிஸ்ட் குடியரசுகளோட ஒன்றியம் யுஎஸ்எஸ்ஆர் இல்லைன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இதில் இவங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இந்த ரெண்டு நேஷன் தான் ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்தது. யுஎஸ்ஏ ஒன்றாவும் ரஷ்யாவும் தனித்தனியாக இருந்தது. ஸோ இவங்க இந்த ரெண்டோட அணியில் யாராவது சேர்ந்துருவாங்களோ, எந்த நாடாவது சேர்ந்துடுச்சுன்னா அவங்க ஸ்ட்ராங்கஸ்டாக மாறிடுவாங்க. மற்ற நாடுகள்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன், இவங்களோட அணிகளில் சேர சேர ஆட்கள் நாடுகள் சேர சேர அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடுவாங்க. அதுக்காக தான் என்னன்னா நாட்டோடைய முதல் பிரதமராக இருந்த நேருவும் அமெரிக்கா அண்ட் சோவியத் ரஷ்யா இவங்களோட வல்லரசு நாடுகளாக இருந்த ஆப்பிரிக்கா, ஏஷியா இவங்கள புதுசாக தோன்ற நாடுகளில் அவங்களோட செல்வாக்கோட நோக்கி செல்றதை எதுக்க ஆரம்பிச்சார். ஸோ யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ இவங்க இந்த ரெண்டோட பவர்ஃபுல் நேஷன்ஸ் பக்கமும் யார் ஆப்பிரிக்காவும் ஏஷியாவும் போகக்கூடாது, போச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கஸ்டாக மாறிடுவாங்கன்றதுக்காக எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல தான் அவங்க பனிப்போர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஸோ கோல்டு வார்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் பக்கம் போச்சுனால என்ன ஆகும், பனிப்போர்ன்றது உருவாகுன்றதுக்காக என்ன ஆச்சுன்னா அணிசேரா கொள்கை. ஸோ உலகமானது அமெரிக்கா அண்ட் சோசியல் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளோடையும் சேராமல் இருக்கிறதுக்காக அணிசேரா இயக்கம் அப்படின்ற ஒன்றை ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கம்னா நான் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த விவகாரங்களை மூணாவதா, ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் அப்படின்னா தேர்டாக தானே ஒன்று ஆரம்பிக்கணும், அதுதான் நான் அலைன்மெண்ட் சொன்னாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, வேர்ல்டே எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு தரணும். இந்தியா வந்து எல்லா விஷயத்துக்கும் வேர்ல்டு லெவலில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்கன்னா அது ஒத்துழைப்பு தரணும். உலக அமைதியை நிலைநாட்டணும். என் காலனி ஆதிக்கத்துக்கும் ஏகாதிபத்தியம் ஸோ இம்பீரியலிஸ்டுக்கும் முடிவு கட்டணும். இன சமத்துவம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் மற்ற நாடுகளுக்கு கூட அணி சேரக்கூடாது. இதுதான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் ஜவஹர்லால் நேரு ப்ராட்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாரு, ப்ராட்லி நான் அலைன்மெண்ட் மீன்ஸ். ஸோ நான் அலைன்மெண்ட் என்ற ஒரு இதுக்கு அவரோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, பரந்த அளவில் அணிசேரா கொள்கை நான் அலைன்மெண்ட்னாலே இராணுவ கூட்டணியிலேருந்து இணைஞ்சு எந்த இதுலையும் இணைக்காம இராணுவ கூட்டணியில கூட சேராம அவங்களோட பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா இராணுவ கண்ணோட்டத்தோட பார்க்காம சில நேரங்கள்ல மட்டும் சுதந்திரமாகவும் மற்ற நாடுகளுடைய நட்பு ரீதியாகவும் பார்க்கறது மூலயமா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஸோ இதுதான் அவரோட பார்வையில் அன்னிசிரா நான் அலைன்மெண்ட்ன்றதுக்கான மீனிங் கொடுத்தாங்க. ஸோ இராணுவ கூட்டணியோடு சேர்ந்து டெவலப் ஆகாமல் அவங்களோட பிரச்சனையை எப்படி ஒரு மிலிட்ரி மேன் சால்வ் பண்ணுவாங்களோ அந்த ரீதியாக அவங்களோட விஷயத்தில் சுதந்திரமாகவும் மற்ற நாடுகளுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் அதை சேர்ந்து சால்வ் பண்ணிக்கணும்ன்ட்டு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் ஒன் நான் அலைன்மெண்ட், NAM in 1961. அணிசேரா இயக்கம்ன்றது 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அணிசேரா இயக்கம் அப்படின்ற வேர்ட் வந்து 1953 UNO அந்த சபையில் யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னா, இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸாக வரும். ஃபஸ்ட்டு வி கிருஷ்ணன் மேனன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். இந்த அணி சேராமை என்றது இந்திய வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சமாக மாறினது காரணமும் இவர் தான்.
ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா இராணுவ கூட்டணியில சேராம வெளிநாட்டு விவகாரங்கள்ல தேசியத்தோட ஒரு நாட்டோட சுதந்திரத்தை பராமரிக்கணும் அப்படின்றது தான் இவரோட மீனிங்கா இருந்தது. ஸோ ஜவஹர்லாலோட மீனிங் அண்ட் இவரோட மீனிங் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருந்தது. அண்ட் இவரோட மீனிங்ல அணிசரா இயக்கம் அப்படின்றதுல மிகப்பெரிய அரசியல் குழுவா நிறைய நாடுகள் இருக்குது. அதுல எந்த நாடும் போய் மாட்டிக்க கூடாது, அந்த நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் சேர்ந்த நாடுகள் நியூவா ஜாயின் பண்ண நாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லப்பட்டது. ஸோ இந்த அணிசேரா இயக்கம்ன்றது 120 அதாவது 120 உறுப்பு நாடுகளையும் மெம்பர்ஷிப் ஆஃப் 120 கண்ட்ரிஸ் உறுப்பு நாடுகளையும் 17 states as observers and 10 international organization 17 நாடுகளையும் உறுப்பு நாடுகளையும் அதாவது பார்வையாளர்களா அப்சர்வர்ஸா 10 சர்வதேச நிறுவனங்களையும் உள்ளடக்கியது எதுனா இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்ன்றது. ஸோ கிட்டத்தட்ட வளர்ச்சி குறைந்த அதாவது டெவலப் ஆகாத நாடுகளில் எந்த ஒரு பொருளாதார ஒத்துழைப்பும் இல்லாத நாடுகளில் அணிசேரா இயக்கம்ன்றது அதிக அளவு வெற்றி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு சப்போர்ட் ஒரு கண்ட்ரி தேவை. அந்த கண்ட்ரிலாம் என்னன்னா மற்ற நாடுகளில் எந்த ஒரு நாடுகளையும் சேராமல் தனித்து இருந்து, ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் தேவையில்லை, அவங்களோட வேலையை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு யார் கூடயும் ஜாயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அவங்களுக்கு அதாவது வளர்ச்சி குறைந்த நாடுகளுக்கிட்டே பொருளாதார ஒத்துழைப்புக்கான அடித்தளத்தில் நிறுவுறதுல அணிசேரா நாடுகள் வந்து வெற்றி அடைஞ்சது. இன்னொன்று குறிப்பிடத்தக்க உண்மை என்னன்னா ஒரு அரசியல் இயக்கத்துல இருந்து பொருளாதார இயக்கமா மாற்றம் அடைஞ்சது எதுனா நான் அலைன்மெண்ட். இந்த அணிசேரா இயக்கத்தோட தலைவர்களா அதாவது நான் அலைன்மெண்ட் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், இட்ஸ் அ 2 மார்க் கொஷின். யாருன்னா முதல்ல அணிசேரா இயக்கம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல யார் யாரெல்லாம் தலைவர்களா இருந்தாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு அண்ட் டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியாவில் இருந்த டிட்டோ, எகிப்தோட நாசர் அண்ட் இந்தோனேஷியாவில் இருந்த சுகர்னோ அண்ட் கானாவில் இருக்க வாமே நிக்ருமோ, இவங்க எல்லாருமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் என்று சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் ஏரா. அதாவது இந்தியாவோட அழிவை நோக்கி ஏற்படுத்துகிற அந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். புதிய சவால்களும் புதிய கொள்கை மாற்றங்களும் என்னென்ன உருவாச்சு, வெளியுறவு கொள்கைகள் மூலயமா புதிய சவால்கள் என்னென்ன கொள்கை மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோது சோவியத் யூனியன் அதாவது யுஎஸ்எஸ்ஆரில் 1971 1971ஆம் ஆண்டு இந்தியா சோவியத் ஒப்பந்தத்தில் 20 years 20 ஆண்டு கால ஒப்பந்தம் எதுக்கு போடப்பட்டதுன்னா அமைதிக்காகவும் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்காக ஒத்துழைப்பும் ஒரு ஒப்பந்தமாக போடப்பட்டது. இது மூலயமா இந்தியாவும் யுஎஸ்எஸ்ஆரும் இணைஞ்சிருந்தாங்க 20 years. ஆஃப்டர் தட் என்னன்னா இந்தியா இராணுவ நவீனமயமாக்கிறதுக்கு அப்புறம் அதாவது மாடர்ன் எக்யூப்மெண்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் இந்திய இராணுவ மயமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சைனாவில் 1964 அதாவது 1964ஆம் ஆண்டு லாப்னார் அப்படின்ற இடத்துல அணு சோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடையில் அணு சோதனை திட்டம் அப்படின்றத 1974 நடத்தினாங்க. நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் சப்டெரனைன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யாருக்காக? சைனா 1964 லாப்னார்ன்ற இடத்துல ஏற்பட்ட அணு சோதனைக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்தியா பூமிக்கடியில் அணு சோதனை திட்டத்தை நடத்தினாங்க. ஸோ சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் டிட்டர்மைன் தி ஃபாரின் பாலிசி டீடைல்ஸ். மாறி வர இந்த உலக சூழ்நிலைக்கு ஏற்ப வெளியுறவு கொள்கை விவகாரங்களும் மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஸோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையில் தான் மாற்றிப்பாங்க. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை வந்து இட்ஸ் அ ப்ரீடிஃபைன்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நன்கு வரையறுக்கப்பட்ட கோட்பாடு. இந்த கோட்பாடுங்க இந்த பிரின்சிபல்ஸ்லாம் என்னன்னா நடைமுறையில் சாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இது தேவையில்லாத ஒரு விஷயம் என்னன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரழிவு ஏற்படுத்துகிற 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இந்திய அரசியல் வந்து என்னன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாடாக யோசிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த டைமில் தீவிரமான வறுமையும் இருந்தது, நிறைய படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் இருந்த ஒரு சூழ்நிலையில் சமூக பொருளாதார நிலையிலேருந்து இந்தியா எப்படி அவங்கள மீட்டெடுக்கிறது, அந்த சூழ்நிலை தான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படின்றத
கிரியேட் பண்ணாங்க. அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைன்றது உருவாக்குனாங்க. இதனால புதிய நாடு இராணுவத்துல அண்ட் ஒப்பந்தத்துல கூட்டு ஒப்பந்தம் இது எல்லாத்துலயுமே ஈடுபடக்கூடாது, அதாவது அணிசரா இயக்கத்துல இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறம் ஒரு மக்களாட்சி முறையை பாதுகாக்கணும். அந்த நேரத்துல பின்தங்கிய நிலையில இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த முடிவுல தெளிவா இருந்தாங்க. ஸோ இராணுவ கூட்டணியை தவிர்க்கணும். அப்போது அவங்க விருப்பமா இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சேராம அணிசேரான்ற ஒரு விஷயத்துலையும் நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்ற முடிவுல தெளிவா இருந்தாங்க. பிரச்சனைக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமா தீர்மானிக்கணும். அணிசேரா கொள்கை, அதாவது இராணுவ வலிமை இல்லாம அவங்களா டிசைட் பண்ணணும். எந்த ஒரு மோதல்களும் இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள சண்டையும் ஏற்படக்கூடாது. பீஸை தான் அவங்க எல்லாருமே, அதாவது அமைதியை தான் விரும்புகிற நாடுகளா இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணாங்க. இந்த காலத்துல தான் இந்தியாவில் 2 போர்கள் நடந்தது. என்னன்னா பாகிஸ்தானுடன் ஒரு போர் நடந்தது. அது அழிவை ஏற்படுத்திய சீனா இந்தியா போர். அதாவது நாங்கள் 2 பேருமே கூட்டுல சேர மாட்டோம், 2 அணிகளும் சேர மாட்டோம் அப்படின்ற அணிசேரா இயக்கத்தின் மூலியமா தான் என்னதான் இந்த போர் நடந்தது. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்டயும் என்னன்னா இந்தியா கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இராணுவ வலிமை கொண்ட ஒரு கூட்டணி இல்லாதது ஒரு பற்றாக்குறையா இருந்தது. அது மூலயமா என்னன்னா இந்த 2 போர்களும் நடந்தது. ஸோ இதுல 2 பேருக்குமே நிறைய லாஸ் ஏற்பட்டது. ஸோ அணிசேரா இயக்கத்துல இருந்து விலகினாலும் கூட இந்தியா வந்து அதிக அளவு இராணுவ அமைப்பை பலப்படுத்தணும், அதை ஒரு அணுசக்தி நாடா மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமையில இருந்தது. ஏன்னா சைனா இந்தியா போர்ல நடந்தப்ப என்னன்னா நாங்கள் எந்த ஒரு நாடோட அணி சேராம இருந்தது. அதனால அதிக அளவு இராணுவ பலம் இல்லாததுனால இந்தியாவுக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டாலும், அவங்களுக்கும் லாஸ் ஏற்பட்டாலும் அதிக அளவு லாஸ் இந்தியாவுக்கு தான் ஏற்பட்டது. ஸோ அதனால இராணுவ பலத்தை அதிகரிக்கணும், ஒரு அணுசக்தி வாய்ந்த ஒரு நாடா மாற்றணும் அப்படின்ற முடிவு வந்தது. அந்த டைம்ல தான் வெளியுறவு கொள்கைகள் நிர்வகிக்கிறதுல ஏற்பட்ட குறைபாடுகளையும் தவறுகளையும் சரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்கணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ அணிசேரா இயக்கம்ன்றது நாடுகளுக்கிடையே அமைதியையும் முன்னேற்றத்தையும் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பையும் டெவலப் பண்ணுற ஒரு ப்ராசஸாக தான் இருக்கணுன்ற முடிவுக்கு இந்தியா வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட நிலைப்பாடுன்றது என்னன்றது பார்க்கலாம். ஸோ வெளியுறவு கொள்கையோட நிலைப்பாடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், this shift in India's policy manifested in various such as, ஃபர்ஸ்ட் ஒன், காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆதரவு தந்தது இந்தியா தான். ஸோ இந்தியா வந்து என்னன்னா பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் சைனா த டுக் ஈஸ்ட் பாலிசி. ஐ மீன் இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் என்னென்ன உறவுகள் இருந்தது அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா எப்படி நியூ டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட நிலைப்பாடுகள் என்று சொன்னோம். காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆதரவு தந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த இனவெறி கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் பாதுகாப்பு, ஆயுதமான நிலை, இது எல்லாத்துக்கும் அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்தியா. பட் இந்தியாஸ் பேசிக் பாலிசி ஆஃப் நான் அலையன்ஸ் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். ஸோ அவங்க மறுபடியும் என்னன்னா இந்தியாவோட பேசிக் பொதுவான அணிசேரா கொள்கைன்றது இன்னமும் அவங்களோட நிலைப்பாடுகள் தான் இருக்கு, வெளியுறவு கொள்கையில இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அணிசேரா கொள்கையை பின்பற்றக்கூடாதுன்றத இந்தியா அண்ட் சைனா போர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சில விஷயத்துங்களை மட்டும் அணிசேரணுன்றதை டிசைட் பண்ணாங்க. ஸோ அணிசேரா கொள்கைன்றது இன்னமும் அவங்களுக்கு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில தொடர்ந்து தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் தி 1990s அண்ட் தி 20th century, புதிய மாற்றங்கள் 1990ல இருந்த அண்ட் 20ஆம் நூற்றாண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் வந்ததுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.